கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நினைவு கூறக்கூடிய மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். தீர்க்கதரிசியின் மூலியமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் மூலியமாக வேத வாக்கியம் எல்லாம் நிறைவேறுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்கு விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டிலே மேசியாவை குறித்து கூறப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியுள்ளதை மத்தேயு தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் தேவன் ஆகாஸ் ராஜாவுக்கு வாக்கு பண்ணின அடையாளமாகும். ஏசாயா 7:14 கர்த்தருடைய வார்த்தை ஆகாஸ் ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். யூத தேசத்தை சனகரிப் முற்றுகையிட்டிருக்கிறார். இவனுடைய ஆபத்திலிருந்து தேவனுடைய ஜனங்களை மீட்பதற்காக கர்த்தர் இம்மானுவேலை வாக்கு பண்ணினார். ஜனங்கள் மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள். இம்மானுவேல் யூத ஜனங்கள் மத்தியிலே தாவீதின் வம்சத்திலிருந்து வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். யூத ஜனங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு மேசியா வருவார், அவர் ஒரு கன்னிகையினிடத்திலே பிறப்பார், அந்த கன்னிகை கர்ப்பவதியாவாள், அந்த கன்னிகையின் மூலியமாக தேவன் தம்மை மாம்சத்திலே வெளிப்படுத்துவார். கன்னிகை என்பதற்கான எபிரேய வார்த்தை அல்மா என்பதாகும். மரியாள் ஒரு கன்னிகையாக இருந்தாள். லூக்கா 1:34 புருஷனை அறியேனே என்று மரியாள் தேவதூதனிடத்திலே கூறுகிறாள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு அரண்மனையிலே, ஒரு ராஜ குடும்பத்திலே, ஒரு ராஜ ஸ்திரீயின் வயிற்றிலே பிறப்பதை தேர்ந்தெடுக்கவில்லை. எந்தவிதமான ஆடம்பரமான பிறப்பையும் அவர் தமக்கு அங்கீகரிக்கவில்லை. ஒரு கன்னிகையின் இடத்திலே பிறப்பதை தேவன் தெரிந்தெடுத்தார். கன்னிகை என்பது ஆவிக்குரிய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவன் யூதருக்கு கொடுத்திருக்கிற அடையாளத்தின் பிரகாரம் கன்னிகையின் இடத்திலே பிறந்திருக்கிறவர் தேவனுடைய குமாரனாக இருப்பார். அவர் தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே மத்தியஸ்தராக இருப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். யூதர்கள் மத்தியிலே இம்மானுவேல் என்னும் பெயர் வினோதமானது. ஆனாலும் கூட அந்த பெயர் மிகவும் விசேஷமானது. தேவன் நம் மத்தியிலே அவதரித்திருக்கிறார். இதன் மூலியமாக அவர் நம்மோடு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். நம்மோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு ஐக்கியமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் யூதர்களோடு இருந்தார்.
தேவன் அவர்களோடு அடையாளமாகவும் நிழலாகவும் இருந்தார். கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வார்த்தை மாம்சமாயிற்று. இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக வானத்தில் உள்ள ஷேக்னா மகிமை பூமிக்கு வந்து இறங்கிற்று. இயற்கையின் மூலியமாக நாம் தேவனை காணும் பொழுது தேவன் நமக்கு மேலே எட்டாத உயரத்திலே வானத்திலே இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக நாம் தேவனை காணும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நமக்கு விரோதமாக இருக்கிறார். சுவிசேஷத்தின் மூலியமாக நாம் தேவனை காணும் பொழுது அவர் நமக்கு இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய சுபாவத்திலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு உதவி புரிகிறார். இம்மானுவேல் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். தேவனையும் மனுஷனையும் இணைக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வாக்கியத்திற்கு தேவனும் மனிதனும் உடன்படிக்கையின் மூலியமாக இணைக்கப்படுகிறார்கள் என்று ஒரு பொருள் உண்டு. அதன் மூலியமாக நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. இந்த சந்தோஷம் நித்தியமான சந்தோஷமாக இருக்கிறது. நம்மை நித்தியத்துக்கு உந்தி தள்ளக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை நடத்தக்கூடிய பரிசுத்த சந்தோஷமாக இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மை தேவனோடு இணைத்து கொள்ள வேண்டும். அவரை விட்டு நாம் விலகிச் சென்றுவிடக்கூடாது. ஆம், இம்மானுவேல், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார். உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை மீட்டு ரட்சித்து கொள்ளும்படியாக இருக்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயரை எழுதும்படி இம்மானுவேலாக இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி தேவன் இம்மானுவேலாக இருக்கிறார். ஆச்சரியமான கிரியைகளை உங்களுக்குள்ளும் உங்களை கொண்டும் செய்யும்படி தேவன் இம்மானுவேலாக இருக்கிறார். நினைவு கூறுங்கள், இம்மானுவேலுக்கு நீங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறிடுங்கள். தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேம வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.